தபோவன இணையதளத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் மனுசியாவின் மாலை நேர பணிவான வணக்கங்கள். ஞாயிற்றுக்கிழமை தோறும் நமது தபோவன கலை நிகழ்ச்சிகளை நாம் எல்லோரும் கூடி நடத்த முடியாத காரணத்தால் இந்த இணையதளம் Zoom நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. So Nayas, this is the second part of our discussion with evangelism. அதாவது இன்னைக்கு துன்பம் வரும்போது நம்ம தோண்டு போறோம், மகிழ்ச்சி வரும்போது in elation we jump like anything. Just opposite elation we get dejected, down, subdued. ஏன் இந்த நிலை ஏற்படுகிறது? மனிதனுக்கு ஏன் இந்த நிலை ஏற்படுகிறது? சந்தோஷம் வரும்போது துள்றனா, ஒரு எதிர்ப்பான நிலை வரும்போது ஏன் அலண்டு போறேன் அப்படின்னா, கிரிக்கெட் ஆடுறாங்க, இந்தியால ஸ்கோர் பண்றாங்க, வெரி குட், நல்லா இருக்கு. இதே ஆஸ்திரேலியனோட ஃபாஸ்ட் பிச்சஸ், நியூசிலாந்துல இருக்கக்கூடிய பறக்கிற அந்த பிச்சில எல்லாம் போய் நம்ம ஆளுங்க அடிக்கிறாங்கன்னும் போது அவங்கள நம்ம என்னன்னு பாக்குறோம், ஆஹா, fabulous, fantastic, they achieved, accomplished எல்லாம் சொல்றோம். we say many words and we appreciate like anything. ஏன்? எதிரான சூழ்நிலையை கூட அவர்கள் தக்க சூழ்நிலையாக மாற்றிக் கொள்கிறார். வாழ்க்கையும் எப்படிதான், கடின தருணங்கள் என்பது என்னைக்குமே இருக்கும், இல்லாத தருணங்களே இல்லை. அதனாலதான் ஒருத்தன் சொன்னான், எப்படி வாழ்க்கையை பாக்குறது, அந்த பாக்குறது கூட நாம எப்படி இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகான ஒரு வரிகள்ல சொன்னோம். begin to see your troubles, begin to see your troubles, உன்னோட பிரச்சனைகளையே ஆப்பர்ச்சுனிட்டிஸா பாரு. begin to see your troubles as blessings, வரங்களா பாரு. resolve to transform your stumbling block into stepping stone, உன்னுடைய தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்று. vow to turn your wounds into wisdom, உன்னுடைய காயங்களை ஞானங்களாக மாற்று. இந்த பார்வை நமக்கு ரொம்ப அவசியம். வாழ்க்கையில யாருக்கு இல்லைங்க சோகம், யாருக்கு இல்ல கஷ்டம். நம்ம கஷ்டம் தான் பெரிய கஷ்டம் நினைக்கிறோம் பாருங்க, இதுதான் கஷ்டம். கஷ்டம் இல்லாத மனிதர்கள் பூமியில இல்லை. everyone has to undergo so many obstacles in life or problems in life, that is natural. இந்த ப்ராப்ளம் எல்லாம் பண்ண போய் தானே நம்ம அவரை சாதனையாளர்னு சொல்றோம். ரோசி பாத்துல நடக்கிற யாரையும் நம்ம பாராட்ட போறது இல்லை. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை நினைக்கிறவன் தான் மனுஷனா பார்க்கணும். ஏன்னா அவன் அச்சீவ் பண்றான். அவன் அச்சீவ்மெண்ட் அவனுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் பயன்படுது. யாரோ ஒருத்தர் ஏதோ யோசிச்சு இதை செய்யணும் மனித குலத்துக்குன்னு தானே ஏரோப்ளைன் வந்துச்சு, ஒரு ஷிப் வந்துச்சு இல்லைங்களா? ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் ஒரு சமுதாய பயன்பாடு. இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்து இவ்வளவும் பேசுறோம், இதோ ஒருத்தன் இரவு பகலா உட்கார்ந்து கண்டுபிடிச்சு இதுக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும், அவன் புகழுக்காக மட்டும் செய்யலாம, இதை செஞ்சா அவனுக்கு புகழ் வரும், நேச்சுரல். ஏன்னா மனித வாழ்க்கையே நம்ம புகழுக்காக வாழணும், தப்பே கிடையாது. தோன்றின் புகழோடு தோன்றுக, அகதிலார் தோன்றலின் தோன்றாமை என்று 236 வள்ளுவர் எழுதுவார். இந்த புகழ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா எழுதுவார். நாம எந்த துறையில் இருக்கிறோமோ அந்த துறைக்கு நாம் சிறப்பு செய்ய வேண்டும். இப்ப நான் ஒரு துறையில இருக்கேன் அப்படின்னா அந்த துறையிலே நான் உச்சம் பெற வேண்டும், அதில் இருக்கும் முழுமைகளை அறிய வேண்டும். அப்பதான் அந்த துறைக்கு நான் ஐ கேன் டூ ஜஸ்டிஸ், ஐ கேன் நாட் டூ ஜஸ்டிஸ், இல்லைங்களா? அப்ப அந்த துறையில் முழுமை. அதனால்தான் தோன்றின்னா வள்ளுவர் பிறப்ப சொல்லல. நாம என்ன பிறப்புல எல்லாரும் புகழோட பிறக்க முடியுமா? சொல்ல முடியாது. அதனால தோன்றின் புகழோடு தோன்றுங்க. நீ எந்த துறையில் தோன்றினாலும் அதிலே புகழ் வருமாறு நீ பணியாற்ற வேண்டும், அதுல மேதமை பெற வேண்டும். அதுதான் நீ செய்ய வேண்டியது, அதுதான் உனக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரும் என்று எழுதுகிறார். இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்மள என்ன சொல்றாங்கன்னா, the poise state, the poise என்றதே, man with poise always seems at ease, no situations finds them at fault, they say things acceptably and they do things gracefully அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்ன poise, POISE இந்த வேர்டு. இத வள்ளுவர் என்ன சொல்லுவார்னா, நன்றாங்கால் நல்லவா காண்பார் அன்றாங்கால் அல்லற்படுவதை ஊர்ல எழுதுவார். 379 38வது அதிகாரம் ஊர். நல்லது வரும்போது மகிழும் மனமே, அல்லது வரும்போது ஏன் அலண்டு போகிறாய். You take an equanimity in life. இந்த மனச்சமன்மை பெறுவதுதான் செல்ஃப் எஸ்டீம்னு நம்ம சொல்றோம். The intrinsic self-worth of a person is nothing but knowing the self. அதனாலதான் திருமூலர் எழுதினார், தன்னை அறிந்திடில் தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தான். இந்த மனுஷன் ஆற்றல் என்னன்னு தெரியாம கெட்டு போறான். இவனை புரிஞ்சுக்கிட்டானா இவனை உலகமே தோல்னா. நாம நம்மள புரிஞ்சுக்கிறது இல்லை, மத்தவங்களெல்லாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். இவர் அப்படி, அவருக்கு கோபம் வரும், இவரு எச்சல் படுவாரு, இவரு சரியில்லை, அவருக்கு அது குறை, இவருக்கு இது குறை, எல்லா குறையும் பேசுற நாம நம்மளுடைய நிறையை நாம் உணர்வதே இல்லை.
என்ன வரங்கள் பெருமைகள் எத்தனை வெற்றிகளோ தன்னை அறிந்தால் இவை யாவும் பெறுவது சத்தியமாகும் என்று முன்னை முனிவர் உரைத்த மறைவர் முற்றும் உணர்ந்த பின்னும் தன்னை அறிந்த ஆளும் திறமை பெறாது இங்கு தாழ்வுற்று நிற்போம். இது நான் சொல்ல மகாகவி தீர்க்க தரிசி. உலகத்திலே ஒரு தீர்க்க தரிசியாருன்னா மகாகவி பாரதியார் தான். ஏன்னா சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அவர் சொன்னதெல்லாமே பழிச்சு. தீர்க்க தரிசி அவர் சொன்ன வார்த்தைகள். அப்ப தன்னை அறிதலே ஒரு தவம். தன் உயிர் தான் அற பெற்றானே ஏனைய மண் உயிரெல்லாம் தொழும் எழுதினார் வள்ளுவர் தவத்துல 268வது குறள் 27வது அதிகாரம் பார்க்கணும். இதுதான் வாழ்க்கை. இது வரும்போது நம்ம கஷ்டம் வராது. ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கூட கேட்கலாம். இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்னையில நடந்த ஒரு விஷயம் தான். நான் எப்பவுமே இந்த இதுல ரிட்டையர்மெண்ட் இதுல நான் சொல்லுவேன். ஏன்னா தற்காப்பு அவசியம். நம்ம பிள்ளைங்க தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பிள்ளைகள் நம்ம வளர்க்குறோம், நம்மளோட இதுல வளர்றாங்க. அவங்க பெருசாகி இன்னைக்கு எல்லாம் வீட்டுல இருக்கிற பிள்ளைகளை விட ஃபாரின்ல இருக்கிற பிள்ளைகள் தான் அதிகம். அதாவது வளர்ச்சியை தேடி போறாங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி. நல்லா இருக்கட்டும், ஓகே ஃபைன். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எப்படின்னா, அவர் ஒரு என்ஜினியர், நல்ல இதுல பணிபுரிஞ்சாரு, ஹையஸ்ட் போஸ்ட்ல இருந்தாரு. he got retired. அந்த போஸ்ட்ல நல்ல ஒரு பெரிய போஸ்ட், ஒரு பெரிய இடம், ஒரு 3 கிரவுண்ட்ல வீடு, அதுவும் முக்கியமான சென்னையில ஒரு இடத்துல, கோடி கணக்குல போகும். அவரோட ஒரே பையனை படிக்க வச்சாரு, அனுப்புனாரு வெளிநாட்டுக்கு எம்எஸ் படிக்கிறதுக்கு. போன பையன் என்ன பண்ணா, படிச்சான் அங்க எம்எஸ் முடிச்சுட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டான். அங்க ஒரு அமெரிக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிருந்தான். இவர் என்ன நினைச்சாரு, ரொம்ப ஆச்சாரப்படி வாழ்றவர், இவருக்கு அது பிடிக்கல, ரொம்ப வெறுத்துட்டாரு. என்ன பண்ணாரு, மனைவியை கூப்பிட்டாரு, இந்த பார் ஒரு பையன் இனி நமக்கு கிடையாது, கிணத்துல போயிட்டு 2 பேரும் தண்ணியை தலையில ஊத்திட்டு இனி அவன் கிடையாது, நீ இருந்து நான் செத்து போயிட்டேன்னா, நான் இருந்து நீ செத்து போயிட்டாலும் அவனை நான் சேர்க்க மாட்டேன், தப்பி தவறி நான் செத்து போய் நீ இருந்தாலும் அவன் சேர்க்காது, அவன் இனி நமக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு உறுதி. அவர் கோபம், அந்த ஒரு வேகம். ஏன்னா பையன் இந்த மாதிரி பண்ணிட்டானே, அப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த மாதிரி ஒரே பையன் இப்படி பண்ணிட்டான், ரொம்ப வேதனைப்பட்டார். இது எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டம் தான் இல்லையா? இந்த பையன் கன்வின்ஸ் கூட பண்ணல, வேலையை முடிச்சுட்டு செய்தி அனுப்புறான், இன்ஃபர்மேஷன் அனுப்புறான். இதான் கம்யூனிகேஷன் கேப். அப்பாவுக்கு ரொம்ப ஹீட் ஆயிட்டார். கொஞ்ச நாள் இருந்தார், ரிட்டையர் ஆகி ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இருந்தாரு. அப்புறம் பாஸ்ட் அவே. இந்த மன இறுக்கமே அவருக்கு பெரிய இறுக்கமாயிடுச்சு. அதனாலதான் யாருக்கும் மன இறுக்கம் வராம பாத்துக்கணும். அவர் தவறிட்டார், இந்த அம்மா தனியாயிட்டாங்க. இப்ப பையனுக்கு தெரிஞ்சிருச்சு, அப்பா போயிட்டாரு. அங்க இருந்து ஓடி வந்தான், ஒன்னு கட்டி பிடிச்சாருதான். என்னன்னா, அப்பா போயிட்டாருன்னு அழுவல, அப்பா இருக்க வரைக்கும் உன்னை பார்க்க முடியலையேன்னு அழுதான். அப்பவாது இந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருக்கணும், தாய் மனசு என்னைக்கும் பெருசு இல்லையா, மெக்னானிமஸ். அது தாய் உள்ளம், தவ உள்ளம். அதனால அது அந்த சூட்சுமத்தெல்லாம் பார்க்கல அந்த அம்மா. பையனை கட்டி பிடிச்சுன்னு அழுதாங்க. பையன் இருந்தான், நான் லீவ் போட்டு வந்துட்டேன், அமெரிக்க மருமக இந்திய மருமகளை விட ரொம்ப தங்கமானவர், உன்னை அருமையா பாத்துப்பா, இந்த பேரம் பேத்தி இருக்குது, நீ வந்துறாங்க, உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிறேன், நம்ம நம்பித்தானே ஆகணும். பையன் அழகா பேசினான். நம்ம அப்படி பார்த்தாங்க, நீ தனியா இருந்து என்ன பண்ண போற, அப்பாவும் இல்ல, நீ அங்க இந்த வீட்டெல்லாம் வித்து நம்ம எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னா. சரி நம்பிட்டாங்க. அந்த அவ்வளவு பெரிய கோடிகள் போற இடம் அது, 3 கிரவுண்டு வித்துட்டாங்க, பணமாக்கிட்டாங்க. பையனை அம்மா வயசுக்கு போனான், அருமையான இடம், கூட்டு போறான் பையன். சரி அம்மா அப்படியே பின்னாடி போனாங்க, பணிவா போனாங்க. சரி பையனோட நம்பிக்கையில சரி அப்பா அவ புருஷனும் போயிட்டாரு, இவங்க கூடயாவது இருந்துக்கலாம், கடைசி காலத்துல பேரங்களோட விளையாடலான்னு போறாங்க, நம்பிக்கை கனவோட போறாங்க. இது வரைக்கும் அவங்க வெளிநாட்டுக்கு போனதில்லை. அதனால போய் அந்த ஏர்போர்ட்ல அம்மா உட்காந்து வச்சுட்டு, அம்மா இங்கேயே உட்காந்துரு, நான் போய் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போனான். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு. அம்மா உட்காந்துட்டு இருந்தாங்க. அங்க இருந்து ஏர்போர்ட் ஆபீசர் பாக்குறாரு, ஐயோ இது என்னமா அந்தம்மா நீட்டா டீசென்டா இருக்காங்க, ரொம்ப கிட்ட மேடம் கேன் ஐ ஹெல்ப் யூ, இல்ல பையன் அமெரிக்கா ஆயிடுச்சுன்னு போறான், உட்கார வச்சுட்டு போனா, ஏதோ ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கணுமாங்க, பேர் என்ன சொல்லுங்கன்னாரு. சொன்னாங்க, தட்டி பார்த்தாரு. ஃபிளைட்டு போய் ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. இந்த செய்தி எப்படி சொல்றதுன்னு அவருக்கு தெரியல. கவிழ்ந்த முகத்தோட அந்த அம்மாவை பார்த்து கண் கலங்க சொன்னார், அந்த ஃபிளைட்டு போய் 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அவங்க வீட்டுக்காரர் சொன்னது மனசுல இடிக்குது, நான் இருந்தா அவனை சேர்க்க மாட்டேன், நீ இருந்தாலும் சேர்க்காதுன்னு. பின்னாடி பிடரிலேயே அடிச்சு அவங்க அப்படியே மயங்கி உக்காந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன வார்த்தைகள் இல்லை. அப்போ அவர் புரிஞ்சிட்டாரு, சரி ரொம்ப இதுல இருக்கமா, நானும் உங்க பையன் மாதிரி, உங்களுக்கு நான் ஒரு வழி பண்றேன்ட்டு. அவருக்கு விஸ்ராந்தத்துல நல்ல பழக்கம். விஸ்ராந்த் ஒரு அருமையான அமைப்பு நீலாங்கரையில இருக்கு, அங்க சொல்லி முதியோர் இல்லத்துல அந்த அம்மாவை சேர்த்துட்டாரு. அது ஒரு பகுதி. இப்போ இதே ஒரு செய்தியை ஒருத்தர் அழகா எழுதினார் கவிதையில. எப்படின்னா, இதே மாதிரி பையன் போயிட்டு அவன் எதுவும் அனுப்பல, அம்மாவும் அப்பாவும் அவனுக்கு எழுதுறாங்க. என்னன்னா, மகனே நீ பிறந்த அன்று நம் வீட்டு தோட்டத்தில் வைத்தோம் ஒரு தென்னன் கன்று,
நீ பிறந்த அன்று நம் வீட்டு தோட்டத்தில் வைத்தோம் ஒரு தென்னன் கன்று. எங்கள் வியர்வையில் நீ உயர்ந்தாய், எங்கள் வியர்வையில் நீ உயர்ந்தாய். நாங்கள் வார்த்த தண்ணீரில் தென்னையும் வளர்ந்தது, தென்னையும் வளர்ந்தது. மகனே, நீ அமெரிக்கா போயிட்ட, எங்கோ இருந்து நீ ஈட்டும் பணம், இங்க இல்ல, எங்கோ இருந்து ஈட்டும் பணம் உனக்கு இன்பம் தருகிறது, நீ எங்களுக்கு அனுப்புறதே இல்லை. நாங்கள் வளர்த்த தென்னை மரமோ, நாங்கள் வளர்த்த தென்னை மரமோ சுவை நீரும் எல்லாம் சுவை நீரும் இளநீரும் தருகிறது, நிழலும் தருகிறது. மகனே, மகனே, அடுத்த அடி போடுறாங்க. என்றாவது ஒரு நாள், என்றாவது ஒரு நாள், இப்ப இல்ல, பல வருஷம் போது, என்றாவது ஒரு நாள் இமெயிலில் மூழ்கி எப்ப தானே பண்ணிட்டு இருக்கோம். நீ இமெயிலில் மூழ்கி இருக்கும் போது எங்களை, யாரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், எங்களை மொய்த்த செய்தி வந்து சேரும், எங்களை மொய்த்த செய்தி வந்து சேரும். எங்கள் இறுதி பயணத்தில், இந்த அடி போட்டாங்க, எங்கள் இறுதி பயணத்தில் இல்லாமல் போனாலும் தென்னம் ஓலை எங்கள் இறுதி மஞ்சமா. எதுக்கு இதை நான் சொன்னா, பசங்க கேட்டவங்கன்றதுக்காக இல்ல, இவர்களை நாம் நேர்படுத்தவில்லை, நாம் தயாராக இல்லை, அதுதான் முக்கியம். இப்ப எனக்கு கேட்பாங்க சில பேர், வில் எழுதணும் சார் அப்படின்வாங்க. தாராளமா எழுதிங்க, தாராளமா எழுதிங்க வில்லு. ஆனா எழுதுறதுக்கு முன்னாடி, வில்லுன்றது என்ன, ஃபைனல் தான், கடைசியா நம்ம போன பிறகு எஃபெக்ட் வரும் வில். ஆனா வில் எழுதுனா நீங்க யோசிச்சு எழுதுங்க. அவசரம் கொடுங்க, எல்லாரும் பசங்களுக்கு தான் கொடுக்க போறோம், நம்மளோட உழைப்பு அவங்களுக்கு தான் போக போகுது. ஆனா நமக்கு அப்புறம்ன்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம முன்னாடியே கொடுத்துட்டு தவிக்கக்கூடிய எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன். ஆனா நாங்க இந்த அமைப்புகளுக்கு போவோம் முன்னெல்லாம், இப்பதான் கொஞ்ச நாள் தடைப்பட்டு போச்சு. அப்போ அந்த பெரியவங்க கிட்ட நாங்க போய் பேசுவோம், ஒரு தம்பதியர்கிட்ட போய் பேசுவோம். 2 பேருமே ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவங்க, எனக்கு தெரியாது. காட்டாங்குளத்தூர்ல ஒரு அமைப்புல இருந்தாங்க. அப்ப அவங்க கிட்ட கேட்டேன், மேடம் நல்லா பேசிட்டே இருந்தாங்க, ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொன்னாங்க. நாங்க 2 பேருமே ரிட்டையர்ட் அபிஷியல்ஸ், we have enough money தம்பி, we don't have any இது, financially we are very strong. ஆனா ஒரு சின்ன ஹெல்ப் நாங்க, சொல்லுங்கம்மா. என் பையன் ஒருத்தர் ஜெர்மனில இருக்கான், ஒருத்தர் ஆஸ்திரேலியால இருக்கான், யாரும் என்ன வந்து பாக்குறது இல்ல. நீ இந்த மாதிரி உங்க மாதிரி தம்பிங்க நேரம் கிடைச்சா மாசத்துல ஒரு வாட்டியோ இல்ல 2 வாட்டியோ இங்க கூட வந்து பேசிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. So it moved us like anything. வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் எதுக்கு ஏங்குறாங்க, பேசணும். இப்ப அதனாலதான் இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு டாக்டர் ஸ்ரீதர். ஃபேண்டாஸ்டிக். உங்க திறமையை வெளிப்படுத்துங்க, பேசுங்க. வாய்ப்பு வந்து தானா வராது, நாம தான் உருவாக்கணும். உருவாக்கின வாய்ப்பை பயன்படுத்தி, we should utilize the opportunity to the utmost. If not, we are the losers. இதோட நான் நிறுத்துறேன். ஏதாவது கேள்வின்னா கேட்கணும் சார், கேட்க சொல்லுங்க. சுபு சார், anybody having questions, please do ask. யாருக்கு அதாவது சொல்லணுமா, ஏதாவது கேளுங்க சார். வணக்கம். வணக்கங்க. வணக்கம் சார். சார் சுரேஷ் சுப்பிரமணியன் பேசுறேன் சார். வாங்க சுரேஷ். வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க சொன்ன இந்த ஒரு சம்பவம் வந்து எனக்கே வந்து ஒரு பேச முடியாத ஒரு உணர்வுபூர்வமான சூழ்நிலையில இருக்கிறேன். என்னோட வயசு 43 தான். எனக்கே இப்படி இருக்கும்போது இங்க இருக்கிறவங்க எல்லாமே பெரியவங்க, நிச்சயமா அவங்க எல்லாமே உணர்வுபூர்வமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. அவங்க நிச்சயமா கேள்விக்கு எழுப்பக்கூடிய சூழ்நிலையில் இல்லை என்றே நான் கருதுகிறேன். அதனால நான் மைக் ஆன் பண்ணிட்டேன். இன்னைக்கு காலையில எழுந்த உடனே என்னோட பொண்ணு இப்ப பக்கத்துல தான் உட்காந்துருந்தா வந்து, அப்பா இன்னைக்கு ஒரு என்ன டே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டா, நமக்கு தெரியலமா சொல்லுமா அப்படின்னு. இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேப்பா அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொன்னாங்க. சொல்லும்போது நான் என்னோட அந்த கூகுள்ல நம்மளோட போன்ல நமக்கு எல்லாம் வரும்போது இன்னைக்கு நீங்க இந்த சொன்ன சம்பவங்கள் தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. அதை நான் இது பண்றேன். இன்னைக்கு வந்து இன்னொரு நாளும் கூட ஏதிலிகள் தினம். ஏதிலி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஐயாவுக்கு அர்த்தம் தெரியும். அகதிகள் தினம். என்ன ஒரு எதனால இந்த ஒரே நாள்ல தந்தையர் தினத்தையும் அகதிகள் தினத்தையும் இயல்பாவே இயற்கை வந்து ஒரே நாள்ல படைச்சது ஏனோன்னு என் மனசுல கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒரே அந்த சம்பவங்கள் வந்து இருக்கு. இன்னைக்கு தாய் தந்தையர்கள் அப்படித்தான் தன்னுடைய பிள்ளைகளை படித்து வளர்க்க வைத்து வெளிநாட்டில் வச்சு படிக்க வச்சு அந்த பணம் அவர்களுக்கு நிம்மதியை தருதே தவிர தந்தையர்களுக்கு சில முதுமை வந்து ஒரு கொடுமை. அதை வந்து இனிமையா மாத்திக்கிறதுக்கு உண்டான இது வந்து இந்த மக்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு உண்டான அறநூல்கள்லாம் இந்த அரசாங்கத்துல வந்து நம்முடைய பாடத்திட்டங்கள்ல சேர்த்து இது எல்லாம் பண்ணக்கூடியத ஐயா அவர்கள் முயற்சி எடுத்து தற்போதுள்ள அரசாங்கத்துல
தலைமைச் செயலாளர் அவர்களிடத்துல தாங்கள் கொண்டு சென்று நம்முடைய திருக்குறள், நம்முடைய நீதிநெறி நூல்கள், நாலடியார், இது போன்ற பல்வேறு நூல்களை தாங்கள் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்று நான் அது வேண்டிக் கொள்கிறேன். அதுவே நாம் இந்த பெரியவர்களுக்கு இனி வரும் தலைமுறையினருக்கும் நாம் ஒரு செலுத்தக்கூடிய ஒரு வேண்டுகோளாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதாவது வயது ஒரு கொடுமையே கிடையாது, அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. அதாவது விவேகானந்தர் சொல்லுவாரு, நீங்க நடக்கும் பொழுது 5000 ஆண்டுகள் மரபுள்ள பெருமைகளும் பெருமிதங்களும் பாரம்பரியங்களும் உங்கள் உடன் வருகின்றன. தனியா நடக்கத்தான் நினைக்காதீங்கன்னா, ஒவ்வொரு இந்தியனும் நடக்கும் பொழுது உங்க பின்னாடி 5000 ஆண்டுகள் பழமையான உங்களுடைய புராதன சிறப்புகள் உங்கள் கூட வருகிறது. நம்ம தனி யாருமே கிடையாது. நம்ம அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க பையன் பொண்ணு அதெல்லாம் அந்த கடமைன்னு நான் சொல்ல வரேன். எதுலயும் நம்ம டிட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. அதாவது அப்படியே மூழ்கும் போதுதான் நம்ம உடைஞ்சு போறோம். அந்த அம்மா சொல்லிச்சு பாரு, டேய் மகனே, நீ வந்தாலும் வரலனாலும் தென்னம் ஓலை எங்களின் இறுதி மஞ்சமாகும் பாருங்க, அதுதான் சமட்டி அடி. சோ வாழ்க்கையில நாம வேல்யூஸ் சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு என்ன நம்ம சொல்லி கொடுக்கறோம்? எப்படியாவது நீ என்ஜினியர் ஆகு, எப்படியாவது டாக்டர் ஆகு, எப்படியாவது கலெக்டர் ஆயிடு, எப்படியாவது வீடு கட்டு, எப்படியாவது 10 கார் வாங்கு, 100 இடத்துல லேண்ட் வாங்கு, பிளாட் வாங்கு, இதெல்லாம் நம்ம சொல்லி தரோம். வேல்யூஸ் இல்ல. தி கிரேட்டஸ்ட் சக்சஸ் எதுல இருக்கு? நம்மளோட வேல்யூஸ்ல தான் இருக்கு. ட்ரை நாட் டு பி a man of success, try to be a man of value. நான் ஒரு அறிஞர். இந்த வேல்யூ நம்ம என்னைக்கு மறந்தோமோ அன்னைக்கு we lose all the credence in life. So life is knowing every day. வாழ்க்கையில ஒரே நாள் தெரிஞ்சுக்க முடியாது. படிப்பினால அறிவு வந்துடாது. நுண்ணிய நூல் பெற கற்பினும் மற்றும் உண்மை அறிவே மிக 373 38வது அதிகாரம் உள்ள சொல்வார். வெறும் படிப்பினால் அறிவு வந்துடாது. நம்ம உண்மை அறிவு என்பது இயற்கை அறிவு. அது நம்ம சூழல், நம்ம பழகுற மனிதர்கள், நாம சார்ந்து இருக்கிற அமைப்புகள், இதெல்லாம் தான் நமக்கு தரும். இப்ப இந்த ஒரு அமைப்புல நம்ம பேசிட்டு இருக்கோம். யாரையாவது அழிக்கணும் ஒழிக்கணும்னு பேசுறோமா? இல்ல, அழிக்கிறவங்க கூட வாழ வைன்னு பேசிட்டு இருக்கோம். அழிக்கிறவனுக்கு நல்லது செய்யுன்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா? பசங்க எல்லாம் மோசம்னு நான் பேச வரல. நம்ம பசங்களை எல்லாம் படிக்க வைக்க கூடாது, பாரின் அனுப்ப கூடாது நான் பேச வரல. தற்காப்பு நிலையிலே நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். அதுதான் என்னோட பாயிண்ட். வகை அறிந்து தற்செய்து தற்காப்பன்னு எழுதுவார் வள்ளுவர். 878வது குறள் படிக்கணும். சோ வாழ்க்கை என்பதே தற்காத்தல். அது ஒவ்வொரு பேரண்ட்ஸ் வயசாயிடுச்சுன்ற எண்ணம் இல்லாம இருந்தாலே இந்த ஒரு தளர்வுக்கு நம்ம போயிட மாட்டோம். இன்னைக்கு நம்ம உழைக்கிறோம், மாடு மாதிரி உழைக்கிறோம். நம்ம உடம்பு கூட பாக்குறது இல்ல. உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பின் உள்ளே ஈசன் உள்ளான் என்று உடம்பை யான் இருந்து ஓம்புகின்றேன் சொன்னது திருமூலர். இதை வேஸ்ட் நோ, இட்ஸ் காட்ஸ் அபவுட் தட் ஐ ஷுட் டேக் கேர் ஆஃப் இட். இதுதான் அவர் சொன்ன ஒரு பெரிய தத்துவம். இந்த காட்ஸ் அபவுட் இதை நம்ம தினம் எக்ஸசைஸ், தினம் ஒரு யோகா செய்யுங்க. முடியலாம் உட்கார்ந்த இடத்துலயாச்சும் ஏதோ ஒரு பயிற்சி பண்ணுங்க. ஆனா தொடர்ந்து பண்ணுங்க. இதை செய்யும் போது உங்க மனசு நல்லா இருக்கும். வாழ்க்கையை அப்படி நிமிர்ந்து பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கும். மென்டல் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும். டெனாசிட்டி நம்ம கிட்ட நல்லா இருக்கும். So this comes automatically. Okay, fine Sridhar. மேடம் எதா கேட்கணுமா கேளுங்க. Sir, short and sweet கேளுங்க. I have one question. Yes, please. Please sir. Vijayalakshmi madam, கேளுங்க. No, somebody else wants to ask a question. No, you ask. Please go ahead. You ask, madam. Okay. Thank you, sir. Sir, நீங்க சொன்னீங்க மேக்ஸ் முல்லர் சொல்றாரு, நம்ம இதிகாசம் புராணங்கள் தான் நம்ம இந்தியால நல்லா வந்திருக்கு, அதற்காக நம்ம பெருமைப்படணும் அப்படின்னு. அதுலதான் நம்மளுடைய பகவத்கீதாலையும் சொல்லியிருக்காங்க, do your duty, don't expect any fruits from that. So whatever is the result, you should have the mindset to accept it. நம்ம அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டோம்னாக்க நமக்கு இந்த மாதிரியான நம்ம பையன் கவனிக்கல, பொண்ணு கவனிக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வராது. இதெல்லாம் நம்மளுடைய இன்செக்யூரிட்டினால வருது, பயம். அடுத்து நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டோம், we should get that right fruit அப்படின்னு நினைக்கிறதுனால, அந்த பலனை எதிர்பார்க்கறதுனாலதான் சார் இந்த ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறேன். சூப்பர். இந்தியால பிறந்து பகவத்கீதா படிச்சு அதெல்லாம் தான் அந்த காலத்துலயே சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம எதையும் அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட் நமக்கு வந்ததுனாக்க நம்ம we won't break down completely. Fine. நான் நினைக்கிறேன் சார். மேடம் மேடம் is in poised state. அதனால அவங்க she could able to discern what is that, what is not அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. அறம் அறிந்தவர்கள் வாழ்க்கையை எப்படி பார்க்கணும் அதுதான் அவங்க சொன்னாங்க. அப்படியே ஐயோ போயிடுச்சுன்னு நினைக்க வேண்டிய வேலை இல்லை. இன்னொன்னு, நாம அதனால நான் சொல்றேன், நம்ம பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது நம்ம கடமை, அவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டியது, உயர்த்த வேண்டியது. அதோடய நம்ம நின்றுட கூடாதுன்றேன்.
இப்ப இந்த ஏஜ்ன்றது நம்ம வந்து இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காம நம்மள விரிச்சுக்கணும், நம்மளுடைய எல்லைகளை விரிச்சுக்கிட்டு போகணும். இப்ப இந்த மாதிரி அமைப்புகள்ல நம்ம பெரிய பெரிய விஷயங்களை செய்யும் போது நம்ம மனம் உயர்வை நோக்கி போகுது. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளனார் வள்ளுவர் 596ல. ஆல்வேஸ் ஹேவ் லாஃப்டி தாட்ஸ். தீஸ் தாட்ஸ் வில் ஹெல்ப் யூ லைக் எனிதிங் இன் தி வேர்ல்ட். சோ அந்த லாஃப்டி தாட்ஸ் நமக்கு இருக்கும்போது இந்த சின்ன சின்ன பிரேக்ஸ் நமக்கு ஒண்ணு பெருசா பண்ணிடாது இல்லையா? அதனாலதான் நல்ல ஈக்வானிமிட்டி ஆஃப் மைண்டை பத்தி நம்ம பேசணும். இதுவும் நடக்கும் அதுவும் நடக்கும், நீங்க அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். இதனால போயிடுச்சு நம்ம நினைக்கும் போது மனம் நமக்கு வந்து அப்படியே இறுகி போகுது. அதனாலதான் வள்ளுவர் ஒரு குறள் சொன்னார், இது நம்ம என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். அடிபட்டா ஒரு வண்டி வருமே, அது நம்பர் நான் எல்லாரும் சொல்லி நான் கேட்பேன் எப்பவுமே. அது ஆம்புலன்ஸ் என்ன நம்பர்? அது 108. 108. அது என்ன நம்பர் பாத்தீங்கன்னா, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. சாமியே சரணம் ஐயப்பா. ஒருத்த செஞ்ச நன்மையை மறக்கவே கூடாது. ₹1 கொடுத்துருப்பான், ஆனா அந்த ₹1 நம்ம நீ ஒரு கோடியில எத்தனைக்கோ அது முன்னாடி ஈக்குவேட் பண்ணவே முடியாது. அன்னைக்கு அது கொடுத்த ₹1 காலத்தினார் செய்த நன்றி. அதை நினைச்சோம்னா நன்று அல்லது உடனே அந்த குப்பையை மனசுக்குள்ளேயே வச்சுட்ட. குப்பையை ஒரு இடத்துல வச்சா நான் தான் அடிச்சு வீட்லயே நம்ம ஒரு நாள் அப்படியே எடுத்துன்னு போய் போடுன்றோம். மனசுக்குள்ள எத்தனை வருஷம் குப்பைய 10 வருஷம் முன்னாடி செஞ்சான், 8 வருஷம் முன்னாடி திட்டான், 9 வருஷம் முன்னாடி என்ன போகும்போது தூணி எச்சத்து போனா, மூஞ்சி இப்படி காட்டிட்டானா, நம்ம எவ்வளவு உள்ள போட்டு வச்சு அமைக்கி இறுக்கி நம்மள நமக்கு எதிரி நம்ம தாங்க, நமக்கு நண்பனும் நம்ம தான். இந்த ரெண்டை நம்ம உணர்ந்துட்டோம்னா லைஃப் இஸ் வெரி பிரெட்டி. ஓகே, நெக்ஸ்ட் எனிபடி. எஸ் மேடம், விஜயலட்சுமி மேடம். வணக்கம். வணக்கம் வணக்கம் மேடம். கேட்க முடியல, இப்பதான் வந்த. வணக்கம் சார். அண்ணா, அந்த முதியோர்களை பற்றி பேசுறது எனக்கு கடைசியில முடியிருச்சேதான் வந்தேன். ஆனா முதியோர்கள் படுகின்ற அந்த ஒரு வேதனை அண்ணர்களும் இந்த காலத்துல சொல்ல முடியாது. நீங்க வில்லு எழுதி வைக்காதீங்கன்னு சொல்றீங்க. வில்லு எழுதி வைக்கிற அளவுக்கு நம்ம கையில எந்த தொகையும் கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு குழந்தைல படிக்க வச்சிருப்போம். இருந்தாலும் அந்த உழைத்து படிக்க வைத்த அந்த தந்தையருக்கு தாயருக்கு போற்ற வேண்டியது மகனுடைய கடமை. அதனால பணம் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டுதான் செய்ய முடியாது. நான் நீங்க சொல்ற மாதிரி நான் விஸ்ராந்திக்கு நானும் போயிருக்கேன். வருஷம் போறது, ஒவ்வொரு இடத்துக்கும் போறது. அங்க இருந்து தாயுடைய கண்கள்னா கண்ணீர் தான். எப்பவுமே கண்ணீரோட நம்ம எது கொடுத்தாலும் அவங்க வாங்கிக்கிறது இல்ல, ஏதோ எங்கேயோ பெருகிய பாத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்த பிறகு நான் வீட்டுக்கு வந்து ஒரு கவிதை எழுதி பார்த்தேன். உன் முகத்தை காண்பேன் என்ற நம்பிக்கையில் 10 மாதம் தவம் இருந்தேன் கருவறையில் நீ இருந்த போது. உன் முகத்தை காண்பேன் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு மாதமும் தவம் இருக்கிறேன் முதியோர் இல்லத்தில் நான் இருக்கும்போது. சொல்றேன், அதம்மா வருவான் என்னை பாக்குறது, ஒரு மாசம் வந்து கையில ஏதோ 10 ரூபா கொடுத்துட்டு போவான் செலவுக்கு அப்படின்னு தாயை சொல்றா. அதுக்காண்டி இந்த முகத்தை பாக்குறதுதான் நான் நினைக்கிறேன். 10 ரூபாய்க்காக நான் இல்ல, இங்க ஏதோ எனக்கு பிஸ்கெட் சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சொல்றச்சு நம்ம கண்ணு தண்ணி தான் வருது. உண்மையிலே சொல்றேன். இது முதுமை என்ற கொடுமை வந்து உலகத்தின் மிக கொடுமை. இது வந்து வள்ளுவரே பேசியிருக்கார். அவர் முதுமையை வந்து பற்றி சாடுகின்றார். முதியவர்களை போற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார். என்னென்று கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உயிரில்லை என்பதற்கு என்ன வேணாலும் பொருள் கொள்ளலாம். இங்க என்ன முதியோரை காப்பாற்ற வேண்டும். தன்னை ஈன்று பிறந்த தாயையும் தந்தையும் காப்பாற்றுதல் ஒரு மகனுடைய கடமை என்பதை ரொம்ப அழகாக சொல்றார். என்னென்று கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு, செய் நன்றி கொன்ற மகருக்கு என்று சொல்றார். முதலையை சொல்லிடுறார். என்ன சொல்றாரு? தென்பனுத்தார் தெய்வம் இருந்து ஒக்கன் தான் என்றால் ஐம்புலத்தார் ரொம்ப தன்னை ஓம்பன் கலைகிறார். தெய்வம் விருந்து ஒக்கல். தெய்வம்ங்கிறது என்ன? தெய்வம் தெரியுது தெய்வம் யாரு? தாய் தெய்வமே இல்ல, அது இல்ல அப்படி சொல்றது. என்ன சொல்றாங்க? தாய் தந்தையரை நீ தெய்வமாக நினைத்து போற்று. எடுத்துக்கொண்டார். நான் புரிஞ்சுட்டேன். ஒரு சின்ன விஷயம், இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க சொல்றது நான் புரிஞ்சுட்டேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, நீங்க நினைச்சு பார்க்கணும், இந்த முதுமை கொடுமைன்னே சொல்லாதீங்க. அது வேண்டான்றதுக்கு தான் இந்த அமைப்பே நமக்கு. என்னன்னா, முதுமை ஒரு கொடுமை இல்ல, அது வாழும் நிலை. நான் அதைதான் நான் சொல்ல வரேன். மேடம் உங்களுக்கு முன்னாடி மேடம் பேசினாங்க, அழகா சொன்னாங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஈக்வானிமிட்டி, அந்த பாய்ஸ் ஸ்டேட்டை நாம தான் வச்சுக்கணும். சரி, பையன் பண்ணது நம்ம மனசுல வருத்தம் வரும், நிச்சயமா அது ஒரு வடு, நான் இல்லன்னே சொல்லல. ஆனா அந்த வடுல நம்ம தேங்கி போயிடக்கூடாது. அதனாலதான் இயக்கமே இனிமைன்னு ஒரு தலைப்பு கொடுத்தேன் நான். சரி, வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தை எப்படி பார்க்கணும்,
இன்னைக்கு இது மாதிரி நடந்து போச்சு. நான் கடைசி வரைக்கும் நான் போராடுவேன். நீங்க இப்ப நான் ரீசெண்டா ஒரு இதுல படிச்சேன், பீகார்லயே அந்த பெண்மணி துப்புரவு பணி வேலை செய்யறவங்க. ஆனா யாருக்கிட்டையும் அவங்க 3 மகன்கள் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்த துப்புரவு பணி கணவன் சின்ன வயசுல இறந்துட்டாரு. இந்த அம்மாவை பத்தி இந்த அம்மாவுக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. எதுக்குடா பெரிய பெரிய இடத்துல இருந்து வெயிட் பண்ணுன்றாங்களே, இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் பார்ட்டிக்கு யாரும் அவ்வளவு பெரிய ஆளுங்க வராங்கன்னு அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். ஏன்னா அது ஒரு கார்பரேஷன்ல இந்த மாதிரி பார்ட்டி யாரா வரான்னா என்னங்க. We have another 5 more minutes, so we need to wrap up within 5 minutes. Okay, sir, I'll finish it. I'll tell this and I'll finish it. Okay. Thank you for reminding me with the 5 minutes. I'll finish it within 5 minutes. No, I'll stick to time. No way of deviation, violation from me. I'll stick to it, exactly to it. Okay, fine, fantastic. 2 minutes la முடிச்சிடுறேன் நான். அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துக்கு யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கலெக்டர் வரார், ஒரு டாக்டர் வரார், ஒரு மிகப்பெரிய ஆபீசர் ரயில்வேல இருந்து வரார். யாரா அந்த 3 பேரும் பார்த்தா அந்த அம்மாவோட பசங்க. அந்த 3 பேரையும் ஒரு கலெக்டர் ஐஏஎஸ் ஆக்கியிருக்காங்க, ஒரு டாக்டர் ஆக்கியிருக்காங்க, ஒரு மிகப்பெரிய ஆபீசர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா இருக்காங்க. இந்த எங்க வேலை செஞ்சுக்கிட்டு, இந்த துப்புரவு பணி வேலை செஞ்சுக்கிட்டு. சோ வாழ்க்கைன்றது இட்ஸ் ஆல்வேஸ் a challenge for everybody, everyone. சோ அது நம்ம நோக்கங்கள் தெளிவா இருக்கும் பொழுது நமக்கு வயசாறது தெரியாது. எங்க மகாபீர் ஜெயின் ஒருத்தருங்க 102 வயசு இன்னும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு ஹரியானா கோர்ட்ல. அவரை கேட்டாங்க, வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் யுவர் லாங்கிவிட்டின்னாங்க. he said with a beautiful tone, you see, நான் 12 வயசுல எங்க அப்பா இறந்துட்டாரு, என்ன இப்ப என் மனைவி இறந்துட்டா, என் பிள்ளைகள் சில பேர் இறந்துட்டாங்க, ஏன் பேரன் கூட சில பேர் இறந்துட்டான். இதெல்லாம் எனக்கு கொடுமை தான். ஆனா நான் 3 விஷயம் கடைபிடிக்கிறேன். 1, I always keep myself busy. நான் எப்பவுமே சுறுசுறுப்பா இருப்பேன். I'll never allow any worry because worry will bury me. இதெல்லாம் என் கஷ்டங்கள். என் மனைவி இறந்துட்டா, பையன் இறந்துட்டான், பேர இறந்துட்டான், ஆனா இதெல்லாம் என்னோட worry. ஆனா தூரம் நிறுத்தும், எதையும் உள்ள போட்டு குழப்பிக்கிறது இல்லை. 3வது ஒண்ணு சொன்னார், என் வழக்குல வெற்றியும் பெறுவேன், தோல்வியும் அடைவேன். வெற்றி பெறும்போது நான் குதிச்சதும் இல்ல, தோல்வி அடையும் போது நான் வேஸ்ட்ன்னு நினைச்சதும் இல்லை. இதுதான் உலகத்துல மோசமான நோய் தொழுநோயோ காச நோயோ அன்று நான் தேவையற்றவர் என்ற உணர்வே ஆகும்னு அன்னை தெரசா சொல்லுவாங்க. So don't feel that you are waste. You are something good. You are valued. You are gifted. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. இதுல யார் நமக்கு சந்தோஷத்தை தரணும், யார் நமக்கு நிம்மதியை தரணும், அது நம்ம தான் தரணும். வினைத்திற்பம் மனத்திற்பம், இதை மட்டும் நம்ம புரிஞ்சுட்டோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி, கேள்வி கேட்டவர்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த அருமையான ஒரு அமைப்பை எடுத்து சொல்லும் டாக்டர் சார் ஸ்ரீதர் சார் அவருக்கு என்னுடைய மகிழ்ச்சி. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய பணி. இது பல எல்லோருடைய ஆற்றல்களையும் வெளிக்கொணரும் ஒரு அற்புத ஆற்றல். நம்ம கிட்ட இந்த ஆற்றல் இருக்குன்னு தெரிஞ்சாலே நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை தான் லாங்கிவிட்டி நமக்கு தரும், வாழ்க்கை நீட்சியை நமக்கு தரும். அந்த நீட்சியும் சுகமாக இருக்கும். கண்ணை மூட எப்படி அப்துல் கலாம் லெக்சர் கொடுக்கும் போதே இருந்தார். ஆனா அவரால் தான் இக்னைட்டட் மைண்ட் இஸ் அ பவர்ஃபுல் ஸ்பிரிட்னு எழுத முடிஞ்சது. மைண்ட் இக்னிஷனை பத்தி அவரால் சொல்ல முடியும். So life is full of igniting the self, not others. Igniting yourself, be a role model. God bless you. நிறைய பேர் வந்து தபோவாணி தபோவாணி தபோவாணி. Thank you so much, Dr. Sir. We now move on to the final segment. The vote of thanks will be delivered by the Secretary Tapovan, Mr. Subramanian. Subramanian, sir, kindly go ahead. அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் எனக்கு இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இன்னைக்கு. ஏன்னா நான் டாக்டர் தாமோதரன் உடனே இயக்கம்னு படித்த உடனே நான் யாரு நீங்க, உங்க பேக்ரவுண்ட் என்னன்னு நான் தெரிஞ்சுட்டு இருக்கணும். நான் தெரிஞ்சுக்காத ஒரு விதத்துல நல்லது. நான் ஒரு மருத்துவரும் ஒரு எக்ஸசைஸ் பத்தி உடல்ல இயக்கத்தை பத்தி சொல்ல போறான்னு நினைச்சுட்டு வந்தேன். பட் நீங்க ரியலி எக்ஸைட்டட் மீ பை டாக்கிங் அபவுட் மைண்ட் அண்ட் ஹவு டு கீப் இட் alive, kicking, so that your life is meaningful. And we were told you were used to be a very huge audience. For a handful of audience, you spent your energy and time, and whatever you said has been deeply embedded in the minds of all the people, young or old. Here in Tapovan, the youngest is somewhere around early 60s, the oldest could be around 90s. So when we talk about young, we mean people who are in their 60s. And we really enjoyed. நீங்க சொன்னீங்க உலகம் என்பது சான்றோர் மாட்டே, எல்லாரும் சான்றோர்கள்னு சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னொன்னு சொன்னீங்க, நீங்க
அந்த வாழ்க்கையில இருக்கிறதுக்கு there is a purpose for which we are living. It should be at the top of your mind. That is what keeps you going. Whenever doctors treat very elderly patients, they say they are going to be useful citizens serving the society in their own way. That is what keeps the thing going. நீங்க சொன்ன பாங்கு ரொம்ப அழகா இருந்தது. நீங்க சொன்னீங்க message is not important. The style in which it is packaged and delivered is exceptionally important. You are excelling in that, sir. Our thanks to you for having agreed to do that. நீங்க சொல்றீங்க வலி இல்லைன்னாக்க பாட்டு இல்லைன்னா வலியே கிடையாது. அது it came as a stark reality to many of the people here. தலை இருந்தா தான் தலைவலி வரும். I'm talking a little bit extreme, but that is the thing. Keep busy, get busy, and you say you can overcome pressure by indulging yourself in activities. And the example of Gandhi spending about an hour in the charka, which brought his pressure down, was pretty interesting. Vinaythutpam என்பது மனைத்துட்பம், absolutely true. Ellarum at some point of time has experienced it. Even in organization, when as a boss you advise them, முடியும்னு நினைச்சா முடியும், முடியாது நினைச்சா முடியாது. So as a boss, your advice to your youngsters is believe you can do it and you will do. And இளநின்று அசகி இருப்பாரை காணி நிலமென்று நல்லாள் நகம்னு சொன்னீங்க, we should be doing. And in Tapovan, a lot of people are spending their time in growing nurseries and trees. And there is no one I see around it. I think the concept of old age home has been totally turned off by Tapovan's running. All of us are enjoying every moment of our life, and we don't agree. Shakespeare, when he said, age I do abhor thee, youth I do adore thee. Age we do adore thee. Exactly. Patiengal ninga, biological age is no criterion. It, of course, all these talks meet. It's a wave which stays there for a few days, then it goes down and needs to be pepped up. I hope and we wish and we request you to pep us once in a while so that we are able to keep our spirit up and feel that we are living a worthy life on this earth, doing service to the society in our own way. And we were doing walking and running. Swimming is not possible at our age, though all of us know that is a good thing. And I want to tell the கண்ணதாசன் பாட்டு, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அது நீங்க பல திருக்குறள் எடுத்து சொன்னீங்க. நீங்க திருக்குறளுக்காகவே ஒரு லெக்சர் கொடுத்து எங்களை நல்வழிப்படுத்தணும்னு வேண்டுகோளோட இந்த நன்றியை முடிச்சுக்கிறேன். மிக்க வணக்கம். Thank you, Subramanian sir, for wonderful words. Thank you, doctor, for sparing your time. Thank you, ladies and gentlemen, for the participation. The recording of this show will be uploaded tomorrow in Radio Tapovani. Yarada miss pannindinga adha kettu vargalam. With this, we come to the end of the show. It's a wrap up from here. This is Subbu signing off. Wishing you all goodbye, good night, and Shubhratri. இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் ஃபீட்பேக் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9836700456 983667004556. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை கேட்டுக்கொண்டிருங்கள் ரேடியோ தப்போவானி. உங்களிடமிருந்து விடைபெறுவது அனுசூயா. வாழ்ந்தோம், வாழ்கிறோம், வழிகாட்டுவோம்.